வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கொடை ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நெல்லிக்காயை குறிப்பிடலாம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளம். தினமும் நீங்கள் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மரணத்தையே தள்ளி போடலாம் அப்படின்றத மருத்துவ உலகில் குறிப்பிடுறாங்க. நெல்லிக்காயை எந்தெந்த முறைகளை பயன்படுத்தி என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம், நெல்லிக்காய் என்னென்ன நோய்களை குறிப்பாக குணப்படுத்துது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். இப்போ பச்சை நெல்லிக்காய், துளசி, கொட்டை நீக்கிய முற்றிய கடுக்காய், கருவேப்பிலை ஆகியவற்றை சம விகிதத்தில் சேர்த்து அரைச்சி அந்த அரைச்ச விழுத வடிகட்டி அதை விட 3 மடங்கு அதிகமான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நீங்க சேர்த்து அதை தினமும் உங்களுடைய முடியில் நீங்கள் தடவி வந்தீங்கன்னா முடி உதிர்வை நீங்கள் தடுத்துக்கலாம். நெல்லிக்காயினுடைய மருத்துவ குணங்கள் போல எந்த பழத்திலுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். காயக்கல்பம் தயாரிக்கக்கூடியதுக்கு நெல்லிக்காய் தான் உதவிகரமாக இருக்கு. தாது உற்பத்தி மற்றும் தலைமுடிக்கான ஒரு டானிக்காக நெல்லிக்காய் பயன்படுகிறது. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் நெல்லிக்காயில் இருக்கு. கண்களை அதன் இமை போல் நெல்லிக்காய் ஜூஸ் பாதுகாக்குது. நெல்லிக்காயை நீங்கள் காய வச்சு அதன் மூலம் வருடம் முழுவதும் சாறு எடுத்து சாப்பிட்டு உயரிய ஆரோக்கியத்தை உங்களால் பெற முடியும். 1 லிட்டர் நீரில் நீங்கள் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் கலந்து உடனடியாக சுத்தமான குடிநீரை உங்களால் தயாரிக்க முடியும். நெல்லிக்காய் ஜூஸ் தயாரித்து அதை நீங்கள் பருகுவதன் மூலமாக இரத்த சோகை, குடல் புண், சர்க்கரை நோய், கண் நோய்களிலிருந்து விடுபடலாம். கொட்டை நீக்கப்பட்ட நெல்லிக்கனிகளை தண்ணீர் விட்டு நன்கு அரைத்து வடிகட்டி கிடைக்கக்கூடிய சாற்றோட தேன் மற்றும் இளநீர் நீங்கள் சேர்த்து பருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பருக்கும்போது உங்களுக்கு அது ஆரோக்கியம். நரைமுடி இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு பெரும் தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. உடல் ரீதியாக பிரச்சனை எதையுமே இந்த நரைமுடி தராது அப்படின்னாலும் மனதளவில் சிறு சங்கடத்தை இது ஏற்படுத்திடும். அதுக்கு ஒரே வழி, அதை நீங்கள் கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் மற்றும் பாதாம் எண்ணெய் ஆகியவற்றை சம அளவு எடுத்துக்கொண்டு அதில் சிறிய எலுமிச்சை ஜூஸ் கலந்த கலவையை இரவில் கூந்தலில் தேய்த்துட்டு காலையில் நீங்கள் கழுவிடலாம். விரைவில் உங்களுடைய கூந்தல் கருப்பாக மாறும். தினமும் நீங்கள் ஒரு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவில் எளிதாக நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உங்களுக்கு பெறப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கப்படும். நம்மளுடைய உணவுகளில் நம்ம நெல்லிக்காயை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.